என்னடா இந்த டைமில் வீடியோஸ் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே சகர் டைமுக்கு எந்திரிப்போம் இல்லையா, அதே டைமுக்கு முழிப்பு வந்தது இப்போல்லாம். என் வீட்டுக்காரர் அந்த பக்கம் கொரட்டை விட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு போய் சட்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாப்பாடு எதுவுமே இல்லை. காலையில் என் பொண்ணுக்கு தான் சமைச்சு வச்சுட்டு நான் வெளியில் போயிருந்தேன். பையனுக்கும் பொண்ணுக்கு ஹஸ்பண்டுக்குன்னு காலி ஆயிடுச்சு. மாத்திரை வேறு இன்றைக்கி போட்டேன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு, அதனால் பயங்கர பசி. கரெக்டாக 2 மணிக்கு தூக்கமே வரல. அதோட சரி இருக்கிற நூடுல்ஸையாவது செஞ்சு சாப்பிடுவோன்னு உட்காந்துட்டேன். இந்த சைடு என் ஹஸ்பண்ட் வந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கார். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபோன் டார்ச்சை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த சகர் டைமில் பசி வருது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எத்தனை நாளைக்கு இப்படி நீடிக்கும்னு தெரியல. இது மாதிரி 6 மணிக்கு அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் இஃப்தார் டைமுக்கு பசி வந்துடுது. அதே மாதிரி இந்த டைம்லேயும் பசி வந்துடுது. இது மாறுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல.